வர முதல் ரயில் படம் அப்படின்ற அறிவிப்போட வந்திருக்க தொடரியோட ஃபர்ஸ்டும் கடைசியுமான வித்தியாசம் தலைப்புல மட்டும்தான். நல்ல தமிழ்ல ஒரு டைட்டில். ஆனா ஒரு நல்ல படத்துக்கு டைட்டில் மட்டும் பத்தாதே. டெல்லியில இருந்து சென்னை வர ட்ரெயின், அதுல பேண்ட்ரி அப்படின்ற கேன்டீன்ல வேலை பார்க்குற தனுஷ், அந்த ரயில்ல பயணிக்கிற நடிகை ஒருத்தவங்களோட டச்சப் பெண்ணான கீர்த்தி சுரேஷை பார்த்ததும் லவ் பண்றாரு. கீர்த்திக்கு சினிமா பாடகி ஆகணும் அப்படின்ற ஆசை. அதனால அவரை கவர வைரமுத்துவை எனக்கு தெரியும் அப்படின்னு போய் சொல்லி காதலிக்கிறாரு. உண்மை தெரிஞ்சு அந்த லவ் டமார் ஆகுது. அதே ரயில்ல மத்திய அமைச்சர் ராதா ரவி மற்றும் அவரோட பாதுகாப்பு அதிகாரி ஹரிஷ் உள்ளிட்ட 700 பயணிகள் பயணிக்கிறாங்க. வழியில ஒரு விபத்து வேற ஏற்படுது. மாடு மேல ரயில் மோதிடுது. இதுல தொடரியோட ஓட்டுநர்கள் ஆர் வி உதயகுமார், போஸ் வெங்கட்டுக்கிடையே மோதல் ஏற்படுது. கோபத்துல போஸ் வெங்கட்டை விட்டுட்டு ரயில கிளப்பிடுறாரு ஆர்வி. ஒரு கட்டத்துல ரயில் கட்டுப்பாட்டை இழந்து 140 கிலோமீட்டர் வேகத்துல ஓட ஆரம்பிக்குது. ரயில் பாதுகாப்பா வந்துதா, பயணிகளும் பார்த்தவங்களும் தப்பிச்சாங்களா அப்படின்றதுதான் மீதி கதை. வித்தியாசமான கதைக்களம் அப்படின்னாலும் ஆனா அதை எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு சொதப்பி இருக்காரு இயக்குனர் பிரபு சாலமன். ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிகிற வர என்ன கதை அப்படின்றத கண்டுபிடிச்சு சொல்றவங்களுக்கு ஏதாவது ஒரு சொகுசு தொடரியோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டை பரிசா தரலாம். ரெண்டாவது பாதியில கிட்டத்தட்ட 50 நிமிஷம் தனுஷை கட்டி ஒரு ரூமுக்குள்ள அடைச்சிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் பேசஞ்சரை விட படு ஸ்லோ அப்படின்னாலும் ரெண்டாவது பாதியில படு வேகமா ஓடிட்டு இருக்க ரயில் மேல ஏறி கண்ணாமூச்சி விளையாடி கெக்கே பிக்கேன்னு பண்ணியிருக்காங்க. படு செயற்கையான சீக்கிரமா கண்டுபிடிச்சிடக்கூடிய சிறுபிள்ளைத்தனமான சிஜி வேலைகள் கடுப்பேத்துது. லாஜிக் மீறல் இந்த படத்துக்கு பதத்துக்கே அர்த்தம். இந்த படத்தோட ரெண்டாவது பாதி. தேசிய விருது நடிகர் தனுஷோட நடிப்புல குறையே இல்லை. பூச்சியப்பனாவே மாறி இருக்காரு. சரோஜாவா வர கீர்த்தி சுரேஷ் இப்போவே சுதாரிச்சிட்டு இருக்கிறது நலம். இல்லாட்டா இன்னொரு லூஸ் ஹீரோயின் ஆகிட வாய்ப்பு இருக்கு. ஹரிஷ் உத்தமன் நல்லாவே வில்லத்தனம் செஞ்சிருக்காரு. படத்தோட ஒரே ஒரு ஆறுதல் தம்பி ராமையா தான். இமான் அண்ணாச்சி கருணாகரன் கூட்டணியோட நகைச்சுவை. ஆனா சீரியல் காட்சிகளையும் கோமாளித்தனமாக்கி இருக்கிறதுல எதுவுமே எடுபடாம போயிருக்கு. இசை பாடல்கள்ல இன்னும் கும்கி வாசனை. அந்த வட்டத்தை விட்டு இன்னும் வெளியவே வரல இமான். அது மட்டும் இல்லாம இன்னைய சூழல்ல இயக்குனர்களுக்கு கேட்ட வசதி எல்லாம் செஞ்சு கொடுத்து நல்ல தயாரிப்பாளர்கள் வாய்க்கிறது அரிதிலையும் அரிதாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் காட்சியை படமாக்க தொடங்குனதுல இருந்து பூசணிக்காய் உடைக்கிற வரைக்கும் இந்த உண்மையை மனசுல வச்சு பிரபு சாலமன்கள் படம் பண்ணுனா தொடரி மாதிரி விபத்துகள் தவிர்க்கப்பட வாய்ப்பு இருக்கு.